சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் மட்டும் கண்டிப்பாக இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ண போனாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஏன் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி, இந்த பயம் கண்டிப்பாக இருந்திருக்கும் நம்ம எல்லாத்துக்கும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் மட்டும் நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும். அது என்னன்னா த ஃபியர் ஆஃப் லூசிங். எஸ், எது பண்ணாலும் சரி ஆர் ஏதாச்சும் பண்ண போனாலும் சரி, ஈவன் இஃப் இட் இஸ் ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ், ட்ரைங் டிஃப்ரெண்ட் திங்ஸ், லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ், வாட் எவர் இட் இஸ், நம்ம அதை சக்சீட் ஆகலாம் என்ன பண்ணுறது, இந்த தாட் தான் நம்மள கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு இருந்திருக்கும். ஏன் இப்போ கூட இருக்கலாம். பட் we have to overcome this. Definitely we have to. If you're not trying to overcome this, you may feel one day the one thing all we have to overcome, that is the fear of losing. ஏன்னா இதை ஓவர் கம் பண்ணுறது இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கோம், எண்ட் ஆஃப் த டே அதில் நம்ம சக்சீட் ஆகும் இல்லைனா ஃபெயில் ஆகும். நம்ம அந்த ஒர்க் ப்ராசஸில் இருக்கும்போது நம்மளால் அதை பண்ண முடியுமா, ஒருவேளை அதை பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும், இந்த மாதிரிலாம் யோசிக்கிறது லீட்ஸ் டு செல்ஃப் டவுட், அன்மோட்டிவேட்டட். ஏன் ஒருவேளை அந்த ஒர்க்கை நம்ம பண்ண முடியாமல் கூட போயிடும். எதிர் வி ரீச் த எண்ட் ரிசல்ட் வித் அன்சாட்டிஸ்ஃபைட் ஆர் ended up without finishing the work. இதில் ஈவன் வர்ஸ் என்னன்னா, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது நமக்கு வருமா, ஆக்சுவலாக நம்மளால் பண்ண முடியுமா, 45 ended up in losing side, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறது. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம பண்ணுற ஒர்க்கில் நம்மளோட ஃபுல் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டுட்டு எண்ட் ரிசல்ட்காக வெயிட் பண்ணலாம். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இந்த மாதிரி பண்ணுறதுனால எய்தர் வி ஆர் end up with winning or we learn something from losing, but you are not unsatisfied with your work. I rather do this than doing the work with self doubt. Now the real question is, how can I overcome this? இதுக்காக யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, புக்ஸ் படிக்கிறது, மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் வெறுமனே புக்ஸ் படிக்கிறனாலையோ மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கறனாலையோ மட்டும் எதுவும் நடக்க போகிறது இல்லை. இந்த end only we have to take the steps to overcome this. The simple answer is start doing the things without worrying about the result. Yes, I repeat, start doing the things without worrying about the result. Don't even think about the result. என்ன நடக்குதோ அது லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். Just do the thing what you want to do. ஓகே, நான் இதை எப்படி ஓவர் கம் பண்ணேன்னு இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னோட காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் மீ டெல் யூ. வென் ஃபார் மை ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு கம்பெனி வரப்போகுது அண்ட் இந்த கம்பெனி 1 வீக்கில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் எல்லாத்துக்கிட்டையும். அப்போ சொன்ன டைமில் இருந்து ஐ ஸ்டார்டட் டு வரி அபவுட் வாட் இஃப் ஐம் நாட் செலக்டட். இந்த செல்ஃப் டவுட் அண்ட் இந்த திங்கிங்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஈவன் இன்டர்வியூ க்ளீன் பண்ணும்போது கூட பேக் ஆஃப் த மைண்ட் எனக்கு இதான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் 1 வீக் அந்த கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக எங்கள் காலேஜுக்கு வந்தாங்க. இன்டர்வியூ நடந்துச்சு. கெஸ் வாட், ஐ எம் நாட் ஈவன் கிளியர்ட் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஒரு டைம் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணும்போது இந்த தாட் தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 5 to 6 கம்பெனிஸ் போயிடுச்சு. ஆஃப்டர் தட் ஐ ரியலைஸ்ட், டோன்ட் வெரி, டோன்ட் திங்க் டூ மச், ஜஸ்ட் கோ அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட், தட்ஸ் ஆல். இந்த மாதிரி நான் பண்ணும்போது திங்ஸ் கெட் ஆக்சுவலி குட். ஒரு 6th 7th இன்டர்வியூக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட கிளியர் பண்ணாமல் இருந்தேன்னா செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணேன், தேர்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணேன், ஏன் லாஸ்ட் ரவுண்ட் வரையும் கூட செலக்ட் ஆனேன். இப்படியே போயிட்டு இருந்தப்போ தான் ஐ காட் செலக்டட். இட் டுக் மீ 10 to 12 பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ் டு ஓவர் கம் திஸ், லிட்டரலி 2 months. இந்த மாதிரி தான் இந்த ஃபியரை நான் ஓவர் கம் பண்ணேன். என்னோட பிளேஸ்மெண்ட்ஸ் எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் யாராச்சும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்க. Result is not in your hand. All we have is time and effort. Give your best. Stop thinking, start doing. Abhi.